இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 1500 வருஷம் பழமையான கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். சுவாமி கடம்பவனேஸ்வரர் இன்னைக்கு பிரதோஷ நாள் சிறப்பு அலங்காரம். இந்த நாள் நார்மலாக ரொம்ப அற்புதமான நகர் தவத்துல இருக்கார் சுவாமி. சரிங்களா? இது பாத்தீங்கன்னா சுயம்பு வடிவமா தான் வந்திருக்கு. ருத்ரபாகம் பாத்தீங்கன்னா சுயம்பு வடிவம் தான். நீங்க சாதாரண ராக் பாத்தீங்கன்னா மலையில எப்படி கல் இருக்கும் காணிக்கல் அந்த மாதிரி தான் இருக்கலாம். ஆனா ஆவுடை கிரானைட்ல பண்ணியிருக்காங்க, கருப்பு கல். ஆனா ருத்ரபாகம் சாதாரண கல் சொரசொரன்னு தான் இருக்கும். மற்ற மூர்த்த மாதிரி வழவழலாம் இருக்காது, ரொம்ப சொரசொரன்னு அந்த எறும்பீஸ்வரர் மாதிரியே சொரசொரன்னு இருக்கும். அதனால அது சுயம்புங்கிறதுக்கான ஆதாரம் அதுதான் ஒண்ணு. ரெண்டாவது ஆவுடை பாத்தீங்கன்னா அங்க நம்மளுடைய சோழர்கள் அவங்க கிரானைட் எடுத்து அவங்க பண்ணியிருக்காங்க இல்லையா, அதோட ருத்ர ஆவுடை பாகம் தான் கீழே இருக்கும், கருப்பா இருக்கும். நம்ம பாக்கலாம். அலங்காரம் இருக்கிறதுனால அற்புதமான நகர். இதுக்கு பழங்காலத்துல சுவாமி பேர் பெருமான் அடிகள் தான் அழைச்சிருக்காங்க. பெருமான் அடிகள் அப்படின்னா சிதம்பரத்துக்கு மூத்த கோயில் அப்படிங்கறத பெரிய பெருமான் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆதாரமா சொல்லப்படுது. அது செவி வழி செய்து. ஆனா பெருமான் அடிகளுக்கான கல்வெட்டுகள் இருக்கு, அழைச்சதுக்கான இருக்கு. இவங்களுடைய சோழனுடைய நம்ம ராஜராஜ சோழன் இருக்கு, அவருடைய அக்கா இருக்காங்க குந்தவை, அவங்க இங்க வழி போட்டதா ஒரு இது இருக்கு, புராணம் இருக்கு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா தத்துவராயர் இருக்காருங்களா, வள்ளலாருடைய குரு தத்துவராயர், அவரோட ஜீவ சமாதி இங்க பக்கத்துல ஒரு கிலோமீட்டர்ல இருக்கு. அவங்க இங்க பாத்தீங்கன்னா 2 பேருக்குமான உபதேசங்கள் நடந்திருக்கு அப்படின்றது செவி வழி செய்தி. அதுக்கான ஆதாரமும் இங்க இருக்கு. வள்ளலார் தன்னோட குருவை திருமுறைக்கு திருவாரூர் போல காட்டியிருக்காரு, அதுக்கு ஒரு ஆதாரம். ஆனா அவர் குரு இங்க பக்கத்திலேயே ஜீவசமாதி இருக்கார். அதனால வள்ளலார் கண்டிப்பா இங்க அவங்களுக்கு உபதேசம் நடந்திருக்கும். ஏன்னா இந்த கோயில் எதுக்கு பிரசித்தி பெற்றதுன்னா, நம்ம ஆன்மீகத்துல அடுத்த யோக நிலைகள்ல அப்டேட் ஆகிறதுக்கு முன்னேறதுக்கான கோயில் இது. இங்க பொன் பொருள் வாங்கறதுக்கான கோயில் கிடையாது. மற்ற கோயில விட இது டிஃபரெண்ட். என்ன, நீங்க ஆன்மீகத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் வேணும், ஒரு யோக சாதனை பண்ணணும், பிறப்பு வறுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு இதுதான் இந்த கோயில். அதுக்கு இங்க யோக தட்சிணாமூர்த்தி ரோஸ்ட சிற்பங்கள்ல ஒரு 3 சிற்பங்கள் இதுல ஃபேமஸ். சோழர்களுடைய கலை நயத்தை எடுத்து காட்டுற இடம் தான் இந்த சிற்பம் இருக்கு. யோக தட்சிணாமூர்த்தி அப்படின்னா சுவாமி யோக நிலையில இருக்காரு. ஆனா என்ன அருள்வாளின் நிலையில கிடையாது. மற்ற கோயில்ல பாத்தீங்கன்னா அருள்வாளிக்கும் நிலையில இருப்பாரு. பாத்தீங்கன்னா ரெண்டாவது கல்லால மரம் இங்க இருக்காரு. இந்த கோயில்ல இந்த சுவாமி கிட்ட பாத்தீங்கன்னா கல்லால மரம். நீங்க மற்ற கோயிலுக்கு கல்லால மரத்துலதான் சுவாமி இருப்பாரு. ரெண்டாவது முயலவன் இருப்பாங்க. அதே மாதிரி 4 சகாய முனிவர்கள் இருப்பாங்க இல்லையா, 4 பேர் இருப்பாங்க பாருங்க, அவங்க இதுல இருக்க. சனகாய முனிவர்கள் இங்க கிடையாது. இந்த ஐதீகம் என்ன சொல்ல வருதுன்னா, சனகாய முனிவர்கள் வருவதற்கு முன்பே சுவாமி இந்த தவநிலையில இருக்கார். அப்போனா எந்த யுகம்ங்கிறது நம்மளால கணக்கிட முடியாது. மற்ற கோயில் எல்லாம் நீங்க யுகத்தை கணக்கிடலாம், ஆனா இங்க யுகத்தை கணக்கிட முடியாது. யுகம் தோன்றுவதற்கு முன்பே சுவாமி இங்க இருக்கார் அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் தான். இங்க பாத்தீங்கன்னா பாம்பு, இது ரூம் பண்ணி பாருங்க, பாம்பு, புலி, மான், வரிக்குதிரை, இந்த மாதிரியான பல்லுயிர்கள் இங்க இருக்கும். அப்ப இங்க மனிதர்களே இல்ல. மனிதன்னா கடைசி படைப்பு. புராண ரீதியா பாத்தீங்கன்னா, புராணங்கள் படி பாத்தீங்கன்னா மனிதன் கடைசி படைப்பு. கடைசி படைப்புக்கு முன்பே சுவாமி இங்க இருக்காருன்னா அப்ப இங்க மனிதர்கள் இல்ல இல்லையா. அப்ப மனிதர்கள் இல்லாதனால பல்லுயிர்கள் சுவாமி வணங்குதா இங்க இந்த சிற்பத்தை வடிச்சிருக்காங்க. அப்ப இதோட ஐதீகம் என்ன, யுகங்களுக்கு கடந்த பெருமான், அதனால தவ தட்சிணாமூர்த்தி குரு அருள். அதனால இந்த ஐதீகம் எங்கேயுமே கிடையாது, வேர்ல்டுல இதுதான் ரொம்ப ஃபேமஸான ஒரு. இங்க குரு பயிற்சி எல்லாருமே இங்க ஒரு ஃபேமஸா கொண்டாடப்படுது. எல்லாரும் குரு அருள் பெரும்னா இங்க பார்க்கலாம். பல்லுயிர்கள் வணங்கக்கூடிய ஒரு பெருமான். யோக ருத்ரர் சுவாமி கிட்ட பாத்தீங்கன்னா சுவாமியோட பின் சைட்ல இருக்க யோக ருத்ரமூர்த்தி. இந்த சுவாமி பாத்தீங்கன்னா தவநிலையில இருக்கார். பத்ம பீடத்துல சுவாமி தவநிலையில இருக்கார். நீங்க பெரும்பாலான கோயில்ல பாத்தீங்கன்னா லிங்கோத்பவர் இருப்பாரு, இல்லைன்னா பெருமாள் இதுதான் நீங்க லிங்கோத்பவர். அப்ப இது என்ன ஐதீகத்தை குறிப்பிடுறதாக அவங்க வச்சிருக்காங்கன்னா, அடி அண்ணாமலை வருவதற்கு முன்பே சுவாமி இங்க இருக்கார். அண்ணாமலையார் தோன்றாரு இல்லையா, அதற்கு முன்பே சுவாமி இருக்கார். மகாவிஷ்ணுவுக்கும் பிரம்மாவுக்கும் சண்டை வருது, அதை போய் தீர்த்து வைக்கிறதுக்காக சுவாமி போறாரு. அப்பதான் அடியும் முடியும் காட்டுறாரு. அடியும் முடியும் காட்டிய பிறகுதான் என்ன செய்யறாரு, லிங்கோத்பவர் ஒரு உருவம் வருது. நீங்க லிங்கோத்பவர்ல பாத்தீங்கன்னா மேல பிரம்மா இருப்பாரு, கீழே பாத்தீங்கன்னா பன்றி உருவத்துல விஷ்ணு இருப்பார். இதை சித்தரிக்கும் விதமா தான் லிங்கோத்பவர் இருக்கும். ஆனா இங்க அந்த லிங்கோத்பவர் வழிபாடு கிடையாது. ஏன்னா அதுக்கு மூர்த்திங்கிறதுனால தவத்துல இருக்காரு சுவாமி. தவத்திலேயே ஏஞ்சி போய் தான் அந்த சண்டையை தீர்த்து வச்சிருக்காரு. அதனால அடி அண்ணாமலை தோன்றுவதற்குமே வந்த மூர்த்தி தவநிலையில இருக்காது இந்த ஐதீகம் குறிப்பிட்டு. நீங்க திருவண்ணாமலை போக முடியலன்னா சுவாமியை வழிபட்டீங்கன்னா போதுமானது. பௌர்ணமிக்கு கிரிவலம் இங்க உண்டு. சுவாமி தரிசனம் பண்ணிட்டு ஒரு கிரிவலம் அதை இங்க செஞ்சுக்கலாம். அதுக்கான பலன் முழுசா உண்டு. அடி அண்ணாமலை தோன்றுவதற்குமே வந்த மூர்த்தி.
தவ நிலையில இருக்காரு. இது அற்புதமான ஒரு சிற்பம். இது வேர்ல்டுல எங்கேயும் கிடையாது. இங்க உள்ள இந்த மூர்த்தி இருக்கு. இது ஒரு சிறப்பான இந்த ஒரு ஸ்டாச்சு. இது பாத்தீங்க தவ நிலையில இருக்காரு. யோக பிரம்மா பாத்தீங்கன்னா யோக பிரம்மாவும் இங்க என்ன செய்யறாருன்னா தவம் தான் பண்றாரு. படைப்பு தொழில நடத்தல் நல்லா தெரியும். இங்க வந்து வேதங்கள் கிடையாது. நீங்க மத்த கோயில்ல பிரம்மா இருக்கிறது வேதங்களை கையில வச்சிருப்பாரு, அத படைப்பு தொழில செஞ்சிருப்பாரு. ஆனா இங்க வந்து தவம் பண்றாரு. சுவாமி வந்து என்ன செய்யறாரு, தவ நிலையில இருக்காரு. இது நல்லா பத்மபீடத்துல அமர்ந்து தவ நிலையில இருக்கார். இங்க வேதங்கள் கிடையாது. அப்ப படைப்புங்கிற ஒரு தொழில் நடப்பெறவில்லை. அப்ப யுகங்கள் பிறக்கவில்லை அப்படின்னு அவர் மனிதர்கள் படைக்கல. சரிங்களா? அப்ப சுவாமி கிட்ட இருந்து என்ன செய்யறாரு, தவநிலையில இருந்து அந்த அருளை வாங்குறாரு. அதுக்கான சித்தரிக்கக்கூடிய சிற்பமா இதை செஞ்சிருக்காங்க. அப்ப இது ஒரு ஸ்பெஷல். ஏன்னா எங்க போனாலும் நின்ற கோலத்துல அருள் பாலிப்பார். புரியுதுங்களா? இங்க வந்து எல்லாம் படைப்பு தொழிலை செய்வார். இதுதான் நம்ம பார்த்திருக்கோம். ஆனா தவநிலையில நம்ம பிரம்மாவை பார்த்திருக்க மாட்டோம். இங்க வந்து தவநிலையில இங்க பிரம்மா இருக்காரு. இது ஒரு சிறப்பான ஒரு ஸ்டாச்சு. சோழர்கள் வந்து இந்த சிற்பம். அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய கல்வெட்டுகள் என்ன சொல்லுதுன்னா, அந்த காலத்துல வந்து இந்த கோயிலுக்கு விளக்கு எரிக்கிறதுக்கு எத்தனை ஆடு கொடுத்தாங்க, மாடு கொடுத்தாங்க அப்படிங்கிற டீட்டெயில் இதுல இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஊர் பஞ்சாயத்துக்கு வந்து பொன் பொருள் கொடுத்தது எவ்வளவு அப்படிங்கறது. ரெண்டாவது வந்து 935ங்கிறது வந்து இந்த கோயில்ல வந்து ரெக்கார்ட் பண்ண வருடம் தானே ஒழிஞ்சு அந்த வருடம் தான் சுவாமி இருந்தாருன்னு இல்ல. சுவாமி பல யுகங்களா இருக்காரு. இருந்தாலும் இந்த ரெக்கார்ட் முறைங்கிறது கல்லுல முதல்ல ரெக்கார்ட் பண்றாங்க, அடுத்து செப்பேடுகள்ல பண்றாங்க, அடுத்தது ஓலைகள்ல பண்றாங்க. சோ அந்த முறையில வந்து கல்வெட்டுகள்ங்கிறது ஒரு ரெக்கார்டு. அந்த ஆண்டு தான் அது குறிப்பிடுற மாதிரி வச்சிருக்காங்க. சுவாமி எப்ப வந்தாருன்னு யாருக்குமே தெரியாது. யுகம் கடந்த பெருமான். அதனால இந்த நாள்ல தான் அவர் வந்து இந்த ஆண்டுலதான் இவர் இங்க இருந்தாருன்றது எந்த ஒரு சான்று அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி அவங்க ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. அவ்வளவுதான். வேற ஒன்னும் இந்த இதுல ஒன்னும் பெருசாலாம் ஒன்னும் கரெக்டான ஆண்டுகளை வந்து குறிப்பிட்டதாங்கிறது கிடையாது. அவங்க கண்டெடுத்தது அந்த தேதி அவ்வளவுதான். ஆனா யுகம் கடந்த பெருமான். அது ஒரு சிறப்பான ஒரு இங்க அனைத்து நட்சத்திரத்துக்கும் தேவை இருக்கக்கூடிய நட்சத்திர விருட்சங்கள் இங்க இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா அவங்கவுங்க நட்சத்திரத்துக்கு விஷயங்கள்ல வந்து அந்தந்த பிறந்த நாளுக்கு வந்து அவங்க சிறப்பு பூஜைகள் எல்லாம் பண்ணி கொடுத்தோம், பரிகாரம் பண்ணிக்கலாம். அதுக்கான பாத்தீங்கன்னா 27 நட்சத்திரத்துக்கான விருட்சங்கள். கணேசர் வந்து பாத்தீங்கன்னா பிள்ளையார் வந்து மத்த இப்ப இருக்கிற லேட்டஸ்ட் பிள்ளையாருக்கும் சங்ககால பிள்ளையாருக்குன்னா இந்த கோவ்ஸ் இருக்குங்களா, இந்த கோடு இதுதான் டிஃப்ரெண்ட். பழங்காலத்துல இருக்க பிள்ளையாருக்கு வந்து இந்த கோவ்ஸ் நல்லா இருக்கும். அந்த கார் இப்ப இருக்கிற வளவளன்னு இருக்கும். இவ்வளவுதான் வித்தியாசம். ரெண்டாவது இந்த முக அமைப்பு இந்த இதுக்கு வந்து இம்பார்ட்டன்டா இப்ப கொடுக்க மாட்டாங்க. அந்த காலத்துல இந்த கொம்புக்கு தான் கொடுப்பாங்க, தந்தத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இதுதான் வித்தியாசம் பழங்காலத்துக்கும் இப்ப இருக்கிறது. இப்ப இருப்பது நீங்களே பாத்துருப்பீங்க, எல்லாம் வளவளன்னு கொம்பு தந்தத்தை சின்னதா தான் வச்சிருப்பாங்க. இது வந்து ஷேப்பிங் நல்லா வளவளன்னு. ஆனா அப்ப வந்து அப்படி கிடையாது. இந்த கோவ்ஸ் இருக்குன்னா பழங்காலத்து சோழர்களுடைய கலை அமைப்பு அப்படிங்கறது நீங்க கண்டுபிடிச்சிடலாம். வீரநாராயண பெருமாள். இங்க பாத்தீங்கன்னா வீரநாராயண பெருமாள்ல என்ன டிஃபரெண்ட்னா, இந்த சுதர்சனம் வந்து பாத்தீங்கன்னா பிரயோக சக்கரம். மற்ற இடத்துல பாத்தீங்கன்னா வெற்றிகள் எப்படி இருக்கும், இங்க வந்து எயிர நிலைகள். அதனால பிரயோக சக்கரம் அப்படிங்கிறது பேர். இது ரெண்டாவது பாத்தீங்கன்னா சுவாமியோட கண்கள் வந்து ரொம்ப ஃபேமஸ். நீங்க 360 எங்க நின்னாலும் உங்களை பாக்குற மாதிரிதான் இருக்கும். நீங்க எந்த சைடுல நின்னாலும் உங்களை பாக்குற மாதிரியே இருக்கும். ஸோ இது பாத்தீங்கன்னா 360 உங்களே தான் பார்ப்பாரு. உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது இந்த புன்னகை காட்டி கொடுத்துரும். நீங்க இந்த புன்னகையை பாத்தீங்கன்னா நீங்க எந்த மனநிலையில இருக்கீங்க, சிரிக்கிறீங்களா அழுவுறீங்களா அப்படிங்கிற இந்த புன்னகை வந்து உங்களை பிரதிபலிக்கிற விதமா இந்த பெருமாள் இருப்பார். சோ அதுதான் இங்க அது அவங்க உணர்ந்த விஷயம். இருந்தாலும் இந்த புன்னகையை வச்சு அவங்க இதை கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படிங்கிறது இங்க ஒரு அதிகமா பார்க்குறது. இந்த கண்கள் வந்து ரொம்ப ஃபேமஸ். நீங்க எங்கன்னா உங்களை தான் பார்க்கணும். வீரநாராயண பெருமாள் இங்க எதுக்கு சுவாமி இருக்காருன்னா, சுவாமியோட தவத்தை வந்து யாரும் கலைச்சிடக்கூடாதுன்னு எப்பவும் ரெடியா இருக்காரு. அதனாலதான் வீரநாராயண பெருமாள் அப்படிங்கிறாங்க. சோ ஒரு அற்புதமான கலைநயமான ஒரு பெருமாள். சங்க பாசியம் எல்லாமே இருக்கும் சேம். சோ இதுதான் இது ஒரு புத்து மாரியம்மன். இங்க ஒரு பெரிய புத்து இருந்தது, காலப்போக்கில் அது அழிஞ்சதுனால சோ ஒரு ஊர்க்காரங்க இது ஒரு சுதை வடிவம் பிற்காலத்துல வந்ததுதான். இது பழங்காலம் கிடையாது. இந்த மரம் வந்து கொஞ்சம் பழமையான ஃபேமஸ். அதனால வந்து இந்த மரத்தை வச்சுதான் இந்த அம்மன் வந்தாங்க. இந்த அம்மனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆடி மாசம் கூழ் ஊத்துறது, அதே மாதிரி வேண்டுதல் எல்லாம் வச்சுக்கிட்டே இதுக்கு வந்து வேண்டுதல் வந்து பாத்தீங்கன்னா கட்டுவாங்க, யானை கட்டுறது, இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் எப்பவும் நடக்கிறது. இதுல வந்து அம்மை நோய் வந்தா இதுல வேப்பந்தாழை எடுத்துட்டு போய் பரிகாரங்களை செஞ்சு ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன். ஆடி மாசம் இருக்க மாட்டாங்க. இப்ப 5வது வெள்ளிக்கிழமை இறகு வைக்கிறாங்க. இது வந்து சந்திரன். இது ஒரு சீனிவாச பெருமாள்.
அது ஒரு அருவம். இந்த சிலைகள்லாம் இந்த குளத்துல தூர் வாரும்போது ஏற்றப்பட்ட சிலைகள் இதெல்லாம் ஒரு மரகத சிற்ப கேட்டகரியை சேர்ந்தது. இது தொழில் வகையிலே வந்து ஆய்வு பண்ணி சொல்லியிருக்காங்க. இது ஒரு சந்திரன், சீனிவாச பெருமாள், ஒரு அறுமுகம், பாலமுகம். இந்த சிற்பங்கள் வந்து எல்லாமே இங்க பக்கத்துல இருக்கக்கூடிய கோயிலோட குளத்துலதான் தூர் வாரும்போது கிடைச்சது. அதை எடுத்து பிரதிஷ்டை பண்ணிருக்காங்க. சூரியன் கிடைக்கல, சூரியன் கிடைக்கல. இது ஒரு அற்புதமான ஒரு முருகன். இந்த பாலமுருகனோட சிற்பங்கள் கலைநாயகத்தை பாத்தீங்கன்னா இது முகலாய படையெடுப்புல வந்து சேதப்படுத்தியிருக்காங்க. பாத்தீங்கன்னா இதுல ஒரு அற்புதம் என்னன்னா, இந்த பாம்பு பாத்தீங்கன்னா எப்பவும் காலில் தான் இருக்கும். ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா மூக்குல இருக்கும். இது என்ன தத்துவத்தை சொன்னா நம்ம வாசி தத்துவத்தை குறிப்பிடுறத சொல்றாங்க. சோ இந்த கோயிலுக்கு நம்ம எப்படி யோக நிலைக்கு வந்து எப்படி வாசி முக்கியமோ அதை குறிப்பிடும் விதமா இந்த பாம்பு ஒரு சிம்பாலிக்ஸா வச்சிருக்காங்க. சோ அந்த யோக நிலையில இருக்கிறவங்களுக்கு அது புரியும். சோ பாம்புங்கிறது மயிலோட மூக்குல இருக்கும், மற்ற கோயில காலில் இருக்கும். இதுதான் இந்த ஒரு சோ ஒன்னொன்னத்தையும் ஒரு அந்த நுணுக்கத்தை வச்சிருக்காங்க. இந்த யோக நிலைக்கு என்னென்ன வேணுங்கிறது அந்தந்த ஸ்டாச்சுலயும் அந்தந்த சிற்பங்களையும் நுணுக்கம் அதை உத்து நோக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அது தெரியும். சாதாரணமா நம்ம கும்புறவங்களுக்கு தெரியாது. அது அற்புதமான ஆறுமுகமும் இருக்கக்கூடிய ஒரு பாலமுருகன். மற்றதெல்லாம் வந்து ஒரு 3 முகம் தான் வச்சிருப்பாங்க. இங்க பாத்தீங்கன்னா ஆறுமுகமே ஒரு அழகான ஒரு பால வடிவமா, பாலமுருகனா பால வடிவமாவே இருக்கும். நீங்க பார்த்தாலே தெரியும். ஒரு முதிர்ச்சியானதுல இருக்க மாட்டாரு, பாலமாவே இருக்காரு. ஒரு அற்புதமான முருகன். அம்பாள் வழிபாட்டுல வந்து முதல் சிற்பம் தான். இது சேதப்படுத்துறதுனால வைக்கல. பட் ஆனா வந்து அவங்களுடைய அப்ப அந்த காலத்துல ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சிலை மாத்தணுங்கிற ஒரு ஐடியா இருந்தது. அப்ப வந்து அதை மாத்திருக்காங்க. ஆனா இதான் முதல் சிற்பமா இருந்ததுக்கு அதிக வாய்ப்பு இல்லை. ஆனா இங்க வந்து அந்த சிற்பத்தை பின்னமானதுனால இங்க எடுத்து வச்சேன். ஆனா இதான் முதல் சிற்பம், பாண்டியர்களை முதல் சிற்பம். அந்த அம்சம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நல்ல கம்பீரமா இருக்கிறது. ஆனா இங்க உள்ளூரால பெரிய நாயகி அப்படின்னு பெரிய அம்மன் அப்படின்னு இதை நினைக்கிறாரு. என்னமா இருந்தாலும் அவரோட பவர் எனக்கு வரல, அதனால அவருக்கு தெரிஞ்ச நவகிரகங்கள் இருக்காங்க. என் நவகிரகங்கள் அத்தனை பேரும் பாத்தீங்கன்னா தம்பதி சமேதரா இருக்கும். மற்ற கோயில்ல கொஞ்சம் இல்லாத ஒரு டிஃபரெண்ட், நீங்க தனித்தனி நவகிரகம் பார்த்துருப்பீங்க இல்லையா? ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய தம்பதியோட, சோ அவங்களோட மனைவிமார்களோட இங்க இருப்பாங்க. சோ தமிழ்நாட்டுல ஒரு 3-4 இடத்துலதான் இந்த மாதிரி இருக்கு. சோ நம்ம கடலூர் மாவட்டத்துல இது இருக்கிறது ரொம்ப சிறப்பு. இதுக்கு என்ன ஒரு ஐதீகம்னா, இங்க வந்து திருமணம் சம்பந்தப்பட்ட கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும், தடைகள், தாரதோஷம், பத்திர தோஷம், இந்த மாதிரியான எந்த ஒரு தோஷமா இருந்தாலும் இங்க இருந்து நவகிரகங்கள் விளக்கு போடுறது, அதுக்கான பரிகாரம் இமிடியேட்டா வந்து அது நிவர்த்தி ஆகுது. எல்லாராலையும் நம்ம சொல்றது இங்க நடந்துட்டு இருக்க பல பரிகாரங்களும் இங்க நடந்துட்டு இருக்கு. அந்த வெள்ளிக்கிழமை, அந்த ஞாயிற்றுக்கிழமை, நாள்தாறு, காவகால பூஜைகள்லாம் வந்து ராகு தேது அவங்க இதுக்குலாம் வந்து நாங்க செஞ்சு கொடுத்துருக்கோம். ஒரு அற்புதமான நவகிரக அமைப்பு இது. இது பாத்தீங்கன்னா கிட்ட அந்த எல்லாமே தம்பதியா தான் இருக்காங்க. ஸோ திருமண கடைக்கு மெயினா வந்து இது பரிகார ஸ்தலமா இங்க பார்க்கப்படுது. பைரவர். ஸோ இது அற்புதமான ஒரு வடிவம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா முகலாய படை ஒரு கோயிலோட பவரே வந்து பைரவர்கிட்ட தான் இருக்கு, சிவங்கல்ல. அதை தெரிஞ்ச அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க, முதல்ல வந்து இந்த பைரவரை தான் தாக்கியிருக்காங்க பாருக்கு. ஏன்னா இதுல இருக்கக்கூடிய அனைத்து கரங்களையும் வந்து துண்டிச்சிருக்காங்க. மற்ற சிற்பங்கள்லாம் சாதாரணமா துண்டிச்சிருப்பாங்க, ஆனா பைரவர் மட்டும் கொடூரமா துண்டிச்சிருக்காங்க. அது ஏன்னா அது அவ்வளவு பவரா இருந்திருப்பாரு அந்த காலத்துல அப்படிங்கறதுனால. அப்ப சுவாமி கிட்ட எவ்வளவு பயம் இருந்திருக்கு. மத்த சுவாமி எல்லாம் என்ன செஞ்சாங்க, மூக்க மட்டும் வெட்டிடுவாங்க. நீங்க சிலைகள் பாத்தீங்கன்னா மூக்க மட்டும் வெட்டியிருப்பாங்க, ஏன்னா மூக்க கட்டிட்டாலே பவர் போயிடுதான். ஆனா பைரவர் வந்து அவங்க அப்படி பண்ணல. அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, டோட்டலி இதுல இருக்கக்கூடிய கரங்களை முதல்ல கபாலம் பாசம் எங்க இருக்கக்கூடிய கரங்களை வெட்டியிருக்காங்க. எவ்வளவு பெரிய பவர்ஃபுல்லான ஒரு தெய்வமா, காவல் தெய்வமா இருந்திருப்பாருங்கிறது இந்த சிற்பத்தை பற்றி. இதுவும் பாத்தீங்கன்னா இங்க இருந்து அதுல இருந்து எடுக்கப்பட்டது. இந்த குளத்திலிருந்து தூர்வாரம் எடுக்கப்பட்டது. ஒரு அற்புதம். இப்பவும் இந்த அஷ்டமி, தெய்வ அஷ்டமி, பலதபுர அஷ்டமிகள்லாம் வந்து நாங்க அபிஷேக ஆராதனைகள் எல்லாம் பண்றோம், ஹோமம் பண்றோம். அது போக பாத்தீங்கன்னா பரிகாரமே வந்து அஷ்டமியில வந்து இதுக்கு அபிஷேகம் கொடுத்து அதுக்கப்புறம் தான் நவதானியத்துல அந்த நவகிரகங்களுக்கு விளக்கு போடுவாங்க. ஏன்னா நவகிரகங்களும் பைரவ அம்சம் இல்லையா, அதனால இவங்களுக்கு வந்து ஒரு விளக்கு ஏற்றிட்டு அபிஷேகம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்களுடைய பிரார்த்தனைகள் வந்து செய்வாங்க, பரிகாரம் செய்வாங்க. ஒரு விண்ணமா இருந்தாலும் இதோட பவர் இன்னும் குறையும், நாளுக்கு நாள் இன்னும் அதிகரிச்சும் பக்தர்கள் வந்து இதுக்கான இதை வந்து செஞ்சுட்டு தான் இருக்காங்க. விருப்பத்துக்கு ஒரு அற்புதமான பவர்ஃபுல்லான பைரவர்.